எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு, அவருக்கு முன்னாடியான அவரோட சகோதரர் எப்படி கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். அதாவது பட்டத்து இளவரசர் படுகொலை செய்யப்பட்ட சில விஷயத்தை நாம இந்த வீடியோவில் ரொம்ப மர்மமான விஷயத்தை தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கையில் ஏற்றம் பலகண்டு வரலாற்று பக்கங்களில் உன்னத இடத்தை பிடித்த மாமன்னர் ராஜராஜனின் பதவியேற்பு அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. தடைகள் பல தாண்டி அரியணை ஏறியதன் மூலம் கிடைத்த அனுபவம்தான் அவரை இமயம் அளவுக்கு உயர்த்தி வைத்ததோ என்னவோ. சோழ மன்னர்கள் ஒவ்வொருவரும் எந்த ஆண்டு பதவியேற்றார்கள், எத்தனை ஆண்டு ஆட்சி நடத்தினார்கள் என்ற முழு பட்டியல் கிடைக்காமலேயே போய்விட்டது. தமிழகத்தை தன்னிகரில்லாத முறையில் வழிநடத்தி சென்ற சோழ வம்சத்தின் வரலாற்றை 4 பாகங்களாக வகுத்து வைக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஆரம்ப கால சோழ வம்சம் என்று கருதப்படுபவர்கள் சங்க கால சோழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை பற்றிய தெளிவான ஆதாரபூர்வமான தகவல்கள் முழுமையாக ஆவணப்படுத்தப்படவில்லை. சங்க காலத்திற்கு பின் 600 ஆண்டுகளாக சோழர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியாத அளவுக்கு அவர்களது புகழ் புதையுண்டு கிடந்தது. இது எதனால் என்ற விவரமும் கிடைக்கப்பெறவில்லை. இது சோழ வரலாற்றின் இருண்ட பக்கங்களாகவும் இரண்டாம் பாகமாகவும் கருதப்படுகிறது. 848ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் சோழ வம்சம் நிகழ்த்திய சாதனைகளின் தொகுப்பை வரலாற்று பக்கங்கள் பெருமையுடன் சுமந்து நிற்கின்றன. 848ஆம் ஆண்டு சோழ வம்சத்தின் மறுபிறப்புக்கு வித்திட்ட மன்னர் விஜயாலயன் காலத்தில் இருந்து தொடங்கும் சோழர்களின் பொற்காலம் அவர்களது வரலாற்றின் 3ஆம் பாகமாக கருதப்படுகிறது. அதன் பின் 4வதாகவும் இறுதியானதாகவும் சுட்டிக்காட்டப்படும் காலம் 11ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் தொடங்கிய குலோத்துங்க சோழனின் சாளுக்கிய சோழ வம்ச காலம். 1271ஆம் ஆண்டு 3ஆம் ராஜேந்திர சோழ மன்னனுக்கு பின் சோழ வம்சம் பூண்டற்று போய்விட்டது. தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது சோழர்களின் பொற்காலத்தில்தான். இந்த போற்றத்தக்க காலத்தை தொடங்கி வைத்த மன்னர் விஜயாலயன் போர்க்களத்தின் 2 கால்களையும் இழந்த நிலையிலும் எதிரிகளின் மீது மோதுவதற்காக படைவீரன் ஒருவனின் தோள் மீது அமர்ந்தபடி வாளை சுழற்றி வெற்றி வாகை சூடியவர். இவர் 848 முதல் 871ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். அதன்பின் அவருடைய மகன் முதலாம் ஆதித்தன் 871 முதல் 907 வரையும், அவருடைய மகன் முதலாம் பராந்தகன் 907 முதல் 950 வரையும் தமிழகம் தலைக்கும் வகையில் ஆட்சி செய்தனர். முதலாம் பராந்தகனின் மகன் கண்டராதித்தன் 950 முதல் 956 வரையும், அவருடைய தம்பி அரிஞ்சய சோழர் 956 முதல் 957 வரை ஒரு ஆண்டு மட்டுமே ஆட்சி செய்தனர். அரிஞ்சய சோழர் மரணமடைந்த போது கண்டராதித்தன் செம்பியன் மாதேவியின் ஒரே மகனான மதுராந்தக உத்தம சோழனுக்கு பதிலாக அரிஞ்சய சோழரின் மகனான சுந்தர சோழர் 957இல் ஆட்சி கட்டிலில் ஏறினார். 957இல் ஆட்சி பதவியை தவறவிட்ட மதுராந்தகன் என்னும் உத்தம சோழன் இந்த ஆட்சி மாற்றத்தை அமைதியாக ஏற்ற போதிலும், என்றாவது ஒரு நாள் மன்னராக வேண்டும் என்று அவரது உள்ளத்தில் உருவான ஏக்கம் பின்னர் பெரிய பிரச்சனையாக வெடிக்கப் போகிறது என்பதை அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. மன்னர் சுந்தர சோழன் ஆட்சி குறிப்பிடத்தக்க புகழை எய்தியது என்ற போதிலும், அவரது ஆட்சியின் இறுதியில் அடுத்த பட்டத்துக்கு வருவது யார் என்று போர்க்கொடி உயர்த்தப்பட்டதால் அரண்மனை பரபரப்பு களமாகிவிட்டது. அந்த கலவரத்துக்கு இடையே பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில் கொலையுண்டது இந்த பிரச்சனையில் மேலும் பல திருப்பங்களுக்கு வித்திட்டது. அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று கற்பனை நாவலில் சோழ இளவரசன் ஆதித்த கரிகாலன் கொலை சம்பவம் துப்பறியும் நாவல்களுக்கு சவால் விடும் வகையில் கூறப்பட்டிருக்கும். உண்மையிலேயே ஆதித்த கரிகாலன் மர்ம மரணத்தின் விடை அவரது உடலோடு மண்ணுக்குள் மறைந்து போய்விட்டது என்றும், அவர் எதற்காக யாரால் கொலை செய்யப்பட்டார் என்பதும் இன்றளவும் திரைவிளக்கப்படாத மர்மமாகவே இருப்பதாகவும் கருதப்படுகிறது. சுந்தர சோழனுக்கு பின் அரியணை ஏறுவது யார் என்பது தொடர்பாக நடந்த நிகழ்வுகள் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாதவை. சுந்தர சோழருக்கு ஆதித்த கரிகாலன் அருள்மொழிவர்மன் என்ற 2 மகன்களும் குந்தவை என்ற ஒரு மகளும் இருந்தனர். இவர்களில் மூத்தவர் என்ற காரணத்தால் சுந்தர சோழனுக்கு பின் ஆதித்த கரிகாலன் தான் ஆட்சிப்பிடம் ஏறுவார் என்று கருதப்பட்டது. இதற்கு தக்கபடி ஆதித்த கரிகாலன் போர்க்குணம் நிரம்பிய துடிப்புமிக்க வீரனாக திகழ்ந்தார். ஆனால் அப்போது நடைபெற்ற பாண்டிய நாட்டு படையெடுப்பு அனைத்து எதிர்பார்ப்புகளையும் புரட்டி போட்டுவிட்டது. முதலாம் பராந்தக மன்னர் 950ஆம் ஆண்டு முதல் 956 வரை ஆட்சி கட்டிலில் இருந்த காலத்தில் பாண்டிய நாட்டு பகுதிகளிலும் சோழ ஆட்சியே நடந்து வந்தது. அதன் பிறகு
பின்னர் வந்த பாண்டிய மன்னர்கள் சோழர்களுடன் போரிட்டு தங்கள் பகுதியை மீட்டு கொண்டனர். இதனால் பாண்டியர்களும் சோழர்களும் எப்போதும் ஒருவருக்கொருவர் விரோதிகளாகவே இருந்து வந்தனர். இந்த தீராப்பகை சுந்தர சோழர் காலத்திலும் நீடித்தது. தங்கள் முன்னோர்கள் கைப்பற்றி ஆட்சி புரிந்த பாண்டிய நாட்டை மீண்டும் சோழர் ஆட்சியின் கீழ் வசப்படுத்த சுந்தர சோழர் எண்ணினார். அதன் விளைவாக சேவூர் என்ற இடத்தில் பாண்டிய படைகளும் சோழ படைகளும் இடையே பெரிய யுத்தம் நடந்தது. 962ஆம் ஆண்டு நடந்த இந்த போரின் போது பாண்டிய படைகளுக்கு இலங்கை மன்னர் 4ஆம் மகிழ்ந்தன் துணையாக களமிறங்கினார். ஆனாலும் சோழர் படைக்கு முன் நிற்க முடியாமல் பாண்டியர் படைகளும் இலங்கை படைகளும் தோற்று ஓடின. சுந்தர சோழர் அத்தோடு நின்றுவிடவில்லை. அந்த போரில் பாண்டியர்களுக்கு உதவியாக இருந்த இலங்கை மன்னருக்கு பாடம் கற்பிக்க எண்ணி கொடும்பாளூர் குறுநில மன்னன் பராந்தகன் சிறிய வேளாளன் என்ற படைத்தலைவன் தலைமையில் ஒரு சேனையை இலங்கைக்கு அனுப்பினார். ஆனால் இந்த போரில் சோழர் படை தோல்வி கண்டது. இந்த செய்தி ஏற்கனவே போரில் தோற்று ஓடிய பாண்டிய மன்னருக்கு புதிய தெம்பை கொடுத்தது. இதன் காரணமாக தலைமறைவான பாண்டிய மன்னர் சில காலம் கழித்து வெளியே வந்து தனது ஆட்சியை தொடர்ந்தார். இதை இப்படியே விட்டுவிட்டால் பாண்டியர்களின் வளர்ச்சிக்கு தடை போட முடியாமல் போய்விடும் என்று கருதிய சோழர் மீண்டும் தனது படைகளை பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினார். இந்த முறை அந்த படையெடுப்புக்கு தலைமை தாங்கிச் சென்றது சோழர்களின் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன். அவருக்கு துணையாக தொண்டை நாட்டு சிற்றரசர் பார்த்தி பேந்திரவர்மன் மற்றும் பூதி விக்ரம கேசரி ஆகியோரும் சென்றார்கள். பாண்டிய நாட்டுக்கு சென்ற சேரப்படை மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த போரில் பாண்டிய மன்னர் வீரபாண்டியரின் தலையை ஆதித்த கரிகாலன் வாளால் துண்டித்து எடுத்தார். அவரால் பாண்டிய நாட்டை கைப்பற்ற முடியவில்லை என்றாலும் துண்டித்த வீரபாண்டியரின் தலையை தஞ்சைக்கு எடுத்து வந்து கோட்டை முன் ஒரு களியில் குத்தி வைத்தார் என்பதை ஏசாலம் செப்பேடு கூறுகின்றது. இதனால் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பெருங்கேசரிவர்மன் என்ற அடைமொழியை ஆதித்த கரிகாலன் பெற்றதாகவும் கல்வெட்டு செய்தி சொல்கிறது. ஆதித்த கரிகாலனின் இந்த செயல் அப்போது பலராலும் பாராட்டப்பட்டது என்றாலும் பாண்டிய வம்சத்தினரால் பரம்பரை எதிரி பட்டியலில் சோழர்களை முதன்மை இடத்துக்கு அது கொண்டு சென்று விட்டது. தங்கள் மன்னரின் தலையை துண்டித்த ஆதித்த கரிகாலனை பழி தீர்க்க பாண்டிய மன்னர் வீரபாண்டியனின் விசுவாசிகள் இரகசியமாக சதி செயலில் இறங்கினார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். தனது ஆசை மகன் ஆதித்த கரிகாலனை காலம் கொண்டு சென்று விட்டானே என்ற துயரத்தில் மூழ்கிய சுந்தர சோழர் படுக்கையில் ஐக்கியமாகி சிறிது காலத்தில் உயிர் துறந்தார். அவரது முடிவு அடுத்து ஆட்சியை பிடிப்பது யார் என்ற கேள்விக்கு தொடக்கமாகிவிட்டது. முறைப்படி பார்த்தால் சுந்தர சோழரின் 2ஆம் மகனும் பிற்காலத்தில் ராஜராஜன் என்று அழைக்கப்பட்டவருமான அருள்மொழிவர்மன் ஆட்சிபீடம் ஏறியிருக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே மன்னராக முடியாமல் இருந்தவரும் ராஜராஜனின் சிற்றப்பாவுமான மதுராந்தகன் என்னும் உத்தம சோழன் தானே ஆட்சிப்பிடம் ஏறுவேன் என்று கொடி உயர்த்தினார். அருள்மொழிவர்மன் அப்போது இளம் வயதாக இருந்தாலும் மக்களின் அமோக செல்வாக்கை பெற்றிருந்தார். அவரது உடலில் சங்கு சக்கர வடிவங்கள் காணப்பட்டதால் அவர் விஷ்ணு அம்சம் என்றும் அவரே மன்னராக வேண்டும் என்றும் குடிமக்கள் எல்லாம் ஒரே குரலில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் ஆட்சி பீடம் ஏற வேண்டிய அருள்மொழிவர்மன் மிக பெருந்தன்மையாக ஆட்சி உரிமையை தனது சிற்றப்பாவுக்கு விட்டு கொடுத்தார். இதனால் உத்தம சோழர் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டார். இவ்வாறு குறுக்கு வழியில் பதவிக்கு வந்த உத்தம சோழர்தான் ஆதித்த கரிகாலன் மரணத்துக்கு காரணமானவராக இருந்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் அப்போது எழுந்தது. அருள்மொழிவர்மன் அதையெல்லாம் புறம் தள்ளி உத்தம சோழரின் ஆட்சிக்கு உதவியாக இருந்து வந்தார். குடிமக்கள் அனைவரும் அருள்மொழிவர்மனே தங்களது மன்னனாக முடிசூட வேண்டும் என்பதில் தொடர்ந்து உறுதியாக இருந்ததால் உத்தம சோழர் காலத்துக்கு பின்னர் அவரது வாரிசுக்கு ஆட்சி உரிமை போகுமா அல்லது அப்போதாவது தங்கள் மனம் கவர்ந்த அருள்மொழிவர்மன் ஆட்சியை கைப்பற்றுவாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகமாகவே இருந்து வந்தது. இதற்கு கூடிய விரைவிலேயே விடை கிடைத்தது. அதற்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ராஜராஜ சோழனோட சகோதரரை கொன்றது யார் அப்படிங்கிறது இன்றைய கால கல்வெட்டில் இருக்கிறதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுந்தர சோழருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த உத்தம சோழர் தான் அந்த கொலைக்கு காரணம் என்று கூறுபவர்கள் உண்டு. கொலை சதி பின்னணியில் மன்னர் ராஜராஜனுக்கும் அவருடைய சகோதரி குந்தவைக்கும் பங்கு உண்டு என்று சொன்னவர்களும் உண்டு. ஆனால் இந்த மர்ம கொலைக்கான விடை தற்போதைய கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடியில் ஒரு பகுதியாக விளங்கும் உடையார்குடியில் உள்ள சிவன் கோவில் கருவறையில் காணப்படும் கல்வெட்டில் இருக்கிறது.
ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அவை விற்கப்பட்ட செய்தியை அந்த கல்வெட்டு கூறுகிறது. அந்த கல்வெட்டு செய்தியை பார்க்கும்போது சோமன், அவன் தம்பிகள் ரவிதாசன், பரமேஸ்வரன் ஆகிய மூவர் மட்டுமே கரிகாலனை கொன்ற துரோகிகள் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து. இதற்கு பிறகு ராஜராஜ சோழன் எப்படி அரியணை ஏறினார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.